என் அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் கடைசி 3 முக்கியமான சிறப்பான நாள்களை நாம் கொண்டாட துவங்கி இருக்கிறோம். முதல் நாளாகிய இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரா உணவு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். திரளாக வந்திருக்கிற அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் பெயராலும் உங்கள் பங்கு தந்தை பெயராலும் கூடி வந்திருக்கிற அனைத்து தந்தையர்கள் பெயராலும் உங்களை வரவேற்கின்றேன். இந்த இறுதி இரா உணவு விழா நமக்கு 3 முக்கியமான காரியங்களை நினைவுபடுத்துகின்றது. முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையை நிறுவுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை நிறுவுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய அன்பு கட்டளையை கொடுக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்ததை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாடுபட்டு இறப்பதற்கு முந்தின நாள் மாலை வேளையில் தம் சீடர்களோடு ஒன்றாக கூடி அப்பத்தை எடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி இந்த திவ்ய நற்கருணையை ஸ்தாபித்தார். தலைமை குருவாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை இவ்வுலகத்திலே தொடர்ந்து நிறைவேற்ற சிலரை அழைக்கிறார். அழைத்தவரை அர்ச்சிக்கின்றார். பலி செலுத்தவும் பலியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிலே பிரதிபலிக்கவும் அவர்களை ஏற்படுத்துகின்றார். குருத்துவம் என்கிற அந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்றார். பலியாகும் வாழ்வாக இருக்கட்டும், பணி செய்கிற வாழ்வாக இருக்கட்டும், அது அன்பு என்கிறதின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதினால் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். புதிய அன்பு கட்டளை என்று சொல்லுகிற பொழுது பழைய அன்பு கட்டளை என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பழைய அன்பு கட்டளை என்பது என்ன? அந்த பழைய அன்பு கட்டளை நீதியின் அடிப்படையில் செயலாற்றுகின்ற செயலாக இருந்தது. அந்த நீதி என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் பழைய அன்பு கட்டளை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி பிறருடைய பாதங்களை கழுவுவதின் வழியாக இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு கட்டளை நீதிக்கு அப்பாற்பட்டது. இந்த அன்பு கட்டளை எல்லாவற்றுக்கும் மேலானது. அது மன்னிக்கக்கூடியது, அரவணைக்கக்கூடியது, கொடுமைகளை மறக்கக்கூடியது,
இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்விலே செய்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, திவ்ய நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வுக்கு, கத்தோலிக்க விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த திவ்ய நற்கருணை என்பது அடிப்படையாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. திவ்ய நற்கருணை இல்லாமல் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. ஆக கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்திலே திவ்ய நற்கருணை தான் அடிப்படையும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஆதாரமுமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த திவ்ய நற்கருணைக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது வெண்மை அப்பமாக இருக்கலாம், தண்ணீர் பட்டால் அது கரைந்து போகும், காற்றடித்தால் அது பறந்து போகும். ஆனால் அது உள்ளடக்கிய ஆற்றல் என்பது மிக 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 உயர்வானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு. உணவு என்றால் உண்ண வேண்டும். உண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கொடுத்தார். நாம் அன்றாடம் உண்ணுகிற உணவு போல் அல்ல இது. உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்திலே மன்னாவை உண்டார்கள், அந்த உணவு போல் அல்ல இது. நான் தரும் உணவை உண்கிறவனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆக இந்த உணவு வாழ்வு தருகின்ற உணவு. இந்த உணவு ஒரு பலி உணவு. ஏதோ அதிசயமாக வானத்தில் இருந்து வந்த உணவு அல்ல. நாம் உண்ணுகின்ற இந்த மண்ணிலிருந்து வந்த உணவு பொருளும் அல்ல. இது ஒரு பலி உணவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி தன்னுடைய உடலை நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு கிஃப்ட், விலை உயர்ந்த மதிப்பு மிக்க ஒரு கிஃப்ட். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு பங்கிலே பணியாற்றினேன். முதலாக அந்த பங்கிலே பொறுப்பேற்றவுடன் வீடுகளை சந்திக்க சென்றேன். அந்த வீட்டில் இருந்தவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை, 70 வயது இருக்கும். அவருடைய வீட்டிலே நான் சென்று அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வீட்டில் இருந்த ஷோ கேஸிலே சில ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் வளையல்கள் இருந்தது. ஒரு 10-12 வளையல்கள் கட்டி அங்கே இருந்தது. அழகழகான பொருட்கள் இருக்கிற இடத்துல இந்த வளையல்களை பார்த்து நான் அதிசயப்பட்டு, என்ன இந்த வளையலை இங்கே வச்சிருக்கிறீங்க என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், 40 வருடத்திற்கு முன்னதாக என்னுடைய மகள் பிரைமரி ஸ்கூலிலே படித்து கொண்டிருந்த பொழுது அருட்கண்ணியர்கள் அவர்களை வேளாங்கண்ணிக்கு கூட்டி சென்றார்கள். என்னுடைய மகளும் சென்றார். அவர் வேளாங்கண்ணிக்கு சென்று வருகிற பொழுது எனக்கென்று இந்த வளையல்களை வாங்கி வந்தார். இந்த வளையல்கள் என்னுடைய கைக்கு பொருந்தாது என்பது அன்று அவளுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அம்மாவுக்கு வாங்கி வர வேண்டும் என்று என்னை நினைத்து இதை வாங்கி வந்தார். ஆனால் அவர் ஏறக்குறைய 17 வயதிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டார். ஆனால் இந்த வளையல்கள் அவள் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்டாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவருடைய கண்களிலே 2 சொட்டு கண்ணீர் வந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இறப்பதற்கு முன்னதாக இந்த மாபெரும் கொடையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இந்த கொடை
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது எந்த அளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறார், பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக, அவர் கடவுள் என்கிற நிலையில் இருந்தாலும் நீச மனிதர்களாகிய நம் மீது அவர் எவ்வளவு உறவு கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. அவருடைய அன்பின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவர் நம்மோடு என்றும் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. நம்மோடு அவர் உறவு கொண்டவராக இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. ஆக இந்த பலி உணவு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அன்புக்குரிய சகோதரரை சகோதரிகளே, இது ஒரு புதிய பாஸ்கா பலி. புதிய பாஸ்கா பலி என்று சொல்லுகிற பொழுது பழைய பாஸ்கா பலி என்று ஒன்று இருந்தது என்பதை நாம் அறிய முடியும். அதை குறித்துதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரத்திலே எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் விடுவிக்க விரும்பிய பொழுது மோயிசன் ஆரோன் வழியாக அவர்களை வழிநடத்துகின்றார். அப்படி வழிநடத்திய அந்த நிகழ்விலே, அந்த விடுதலையின் நாளிலே அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே மாசு மறுவற்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொன்று அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலே தடவ வேண்டும் என்றும் அதன் இறைச்சியை உண்ண வேண்டும் என்றும் அவர்களுக்கு கடவுள் கட்டளை இடுகின்றார். அந்த இரவிலே கடவுள் அவர்களை கடந்து வருகிற வேளையிலே எந்த இல்லங்களிலே இரத்தம் தடவப்பட்டிருக்கிறதோ அந்த இல்லங்களை எல்லாம் அவர் காத்து, இரத்தம் அடையாளம் இல்லாத இல்லங்களிலே அவர்களை வதைத்தார் என்று இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆக இந்த பாஸ்கா என்பது கடந்து வருதல் அல்லது கடந்து செல்லுதல் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. பழைய பாஸ்கா இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை வாழ்வுக்கு கடந்து வந்ததை குறித்து காட்டுகின்றது. ஆனால் புதிய பாஸ்கா பலியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி இந்த சாதாரண அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதை விட ஒரு மேலான விடுதலை வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. அந்த விடுதலை வாழ்வு தான் ஒரு ஆன்மீக விடுதலை. இந்த ஆன்மீக விடுதலையின் வழியாக நாம் சாத்தானுடைய சக்தியிலிருந்து விடுதலை பெறும் ஆற்றலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இருளில் இருந்து ஒளி நிறைந்த வாழ்வுக்கு நம்மை கடந்து வர செய்கின்றார். பாவ நிலையில் இருந்து தூய்மையான நிலைக்கு நம்மை கடந்து வர செய்கின்றார். இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 5வது வசனம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகின்றார். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. ஆக இந்த புதிய பாஸ்கா பலி பழைய மனிதனாக வாழ்கிற நம்மை புதிய மனிதனாக்குகிறது, புது படைப்பாக்குகிறது, கடவுளுடைய ஆற்றலை நமக்கு நிறைவாக கொடுக்கிறது. அதை போலவே எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆக இந்த புதிய பாஸ்கா பலி
நம்மை ஒரு ஒளி நிறைந்த வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. ஒரு புதிய வாழ்வுக்கு, பழையன கழிந்து புதியன புகுந்து புது படைப்பாக மாறுகிற ஒரு வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்கிறது. அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இரண்டாவதாக பழைய பாஸ்கா பலி என்பது ஒரு குலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருந்தது. அது இஸ்ராயல் குலம். அவர்களுக்கு மட்டுமே விடுதலை கொடுப்பதாக இருந்தது. அவர்களுக்கு மட்டுமே அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியானது இந்த உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு விடுதலை வாழ்வுக்கு, மீட்பு வாழ்வுக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது. இந்த உலக மக்கள் அனைவரும் என்று சொல்லுகிற பொழுது அது கடவுளை ஏற்கிறவர்களும் ஏற்காதவர்களும், கடவுளை மறுக்கிறவர்களும் பாவிகளும், இப்படி எல்லாருக்குமான ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் அனைத்திற்குமான ஒரு விடுதலையை அது கொடுக்கிறது. திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே யோவான் அதைத்தான் பார்க்கிறார். புதிய வானகத்தையும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவினுடைய பலியினாலே இது நடக்கிறது. ஆக இந்த உலகம் முழுவதுக்குமான மனிதர்கள், இயற்கை அனைத்துக்குமான ஒரு விடுதலை, மீட்பை இந்த புதிய பாஸ்கா பலி கொடுக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக, பழைய பாஸ்காவிலே ஒரு வயதான ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. அதனுடைய இரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது. ஆனால் புதிய பாஸ்கா பலியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் பலியாக்குகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரத்திலே 4வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரை உள்ள அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள், இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு உடலை நீர் அமைத்து தந்தீர். எனவே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடலையே அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிட்டார். முன்னையது எது? பழைய பாஸ்கா. பின்னையது எது? புதிய பாஸ்கா. ஆக இந்த புதிய பாஸ்கா நடைபெற்ற பின்பு பழைய பாஸ்காவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். புதிய ஒரு வாழ்வை, புதிய ஒரு விடியலை நமக்கு அவர் இதன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் அனைவரும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடிகளார் தெளிவாக நமக்கு சொல்கிறார். இப்படியாக இந்த புதிய பாஸ்கா பலி, இந்த புதிய பாஸ்கா பலியினுடைய உணவு நமக்கு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் 2 கட்டளையை நமக்கு சொல்லுகிறார். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆக இதை வாங்கி உண்ணுங்கள் என்கிற ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். இதை உண்ண வேண்டும். உணவு எதற்காக இருக்கிறது? உண்பதற்காக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிறுவன், ஒரு சிறுமி சரியாக சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் மருத்துவரிடம் அழைத்து செல்லுகிறீர்கள். அந்த மருத்துவரிடம், சார் இவன் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். ஆக இவன் இந்த உணவை உண்ணவில்லை என்பதினாலே கவலை அடைகிற நீங்கள், இவன் உணவு சரியாக உண்ணாததினாலே அவன் மீது அக்கறை கொள்கிற நீங்கள், இந்த பிள்ளைகள் திவ்ய நற்கனை உட்கொள்ளுவதில்லையே, அதை குறித்து அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கணவர்கள் திவ்ய நற்கனை பல வருடங்கள் உண்ணாமல் இருக்கிறார்களே,
நீங்கள் அதை குறித்து கவலைப்படுகிறீர்களா? அல்லது நீங்களே உண்ணாமல் இருக்கிறீர்களே, அதை குறித்து நீங்கள் என்றாவது எண்ணியதுண்டா? இதை வாங்கி உண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரே. உண்ண வேண்டும். உண்ணவில்லை என்றால் உடல் பலவீனமாகும். தொடர்ந்து உண்ணவில்லை என்றால் இன்னும் களைப்படையும். தொடர்ந்து நீங்கள் உண்ணாமல் இருந்தீர்களோ செத்து போவீர்கள். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இந்த உணவை உண்ணவில்லை என்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நீங்கள் செத்து போய் விடுவீர்கள். ஆன்மீக வாழ்விலே செத்து போய் விடுவீர்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாங்கி உண்ணுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், புதிய உடன்படிக்கையினலாகும் என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆக இது இரண்டாவது கட்டளை. இந்த திவ்ய நற்கருணை குறித்து அவர் சொல்லுகிறதானது, இதை என் நினைவாக செய்யுங்கள். பழைய அந்த பாஸ்கா பலி ஆண்டாண்டு கொண்டாட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடுகிற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த சிறுவர் சிறுமியர் இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது பெரியவர்கள் சொன்னார்கள், நம்முடைய முன்னோர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையான கரத்தினாலே அற்புதமாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று அவர்களுக்கு அந்த சரித்திரத்தை சொல்லி காட்டினார்கள். ஆக இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட அவர் கட்டளையிடுகிறார். இந்த நினைவு கூறுதல் என்பது ஒருவேளை என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவதைப் போலோ அல்லது உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதைப் போலோ நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர விழாவை கொண்டாடுவதைப் போலோ அல்ல. இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது நாம் மீண்டும் அன்றைய தினம் பிறப்பதில்லை. நாம் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற பொழுது மீண்டும் அன்று நாம் சுதந்திரத்தை பெறுவதில்லை. என்ற ஒரு நாள் பெற்ற சுதந்திரத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இறந்த நாளை நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால் அன்றைய தினம் அந்த பெற்றோர் வந்து சாவது கிடையாது என்ற ஒரு நாள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவு என்பது, அவருடைய பலி என்பது அன்றாடம் நடக்கின்ற ஒரு பலியாக இருக்கிறது. ஒரே முறையில் எக்காலத்திற்கும் அவர் தன்னையே பலியாக்கினார். ஆக இன்று இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரியில் தன்னையே கையளித்த அந்த பலி இன்றும் இந்த பீடத்திலே நடக்கிறது. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். ஆக அன்புக்குரிய சகோதரரே சகோதரிகளே, இப்படியாக இந்த பலி உணவு நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பலியை நாம் முறையாக கொண்டாட வேண்டும் என்றால் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லாமல் நாம் பலியாக முடியாது. அன்பு இல்லாமல் நம்மை நாம் கையளிக்க முடியாது. உடைந்தேன் உனக்காக என்று இங்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உடைத்துக் கொண்டார் என்றால் அது அன்பினால் தான். ஆகவேதான் அந்த அன்பு கட்டளையை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். அன்பு தன்னை மறுக்கச் செய்யும், அன்பு தன்னை இழக்கச் செய்யும், அன்பு நம்மை உடைப்படச் செய்யும். ஆக இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு. உடைத்துக் கொள்ள மனமில்லாதவர்கள் எல்லாம் இந்த உணவை உண்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. வாழ்வில் எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை உடைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அருட் சகோதரி ராணி மரியாவை நாம் அறிவோம். சமீபத்தில் அவருடைய படம் வந்தது. எவ்வளவு அவர் கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், தன்னை உடைத்துக் கொண்டார். அருட்தந்தை ஸ்டேன் சாமி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, பழங்குடியினர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை உடைத்துக் கொண்டார்.
சமீபத்தில் இறந்து போன அரசியல்வாதி நல்ல கண்ணு. ஒரு அரசியல்வாதி கை நிறைய சம்பாதிக்க முடியும், பை நிறைய சம்பாதிக்க முடியும், அதற்கு மேலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் கொண்ட கொள்கைக்காக அவர் தன்னை உடைத்துக் கொண்டார். கிரஹாம் ஸ்டெயின் ஆஸ்திரேலிய பாதிரியார் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இங்கே வந்து அந்த ஏழை மக்களுக்கு, தொழுநோயாளர்களுக்காக இயேசு மீது கொண்ட அன்பினால் தன்னை உடைத்துக் கொண்டார். உடைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இன்னொரு இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார்கள். உடைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் திவ்ய நற்கருணையாக மாறி மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் உடைத்துக் கொள்ள மனமில்லை என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை உண்பதினால் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொழுது ராணி மரியாவை போல நாம் சாக வேண்டும் என்று அல்ல. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு எதிராக தவறு செய்தவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? தன்னைத்தான் நேசிப்பதைப் போல பிறரையும் நேசியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்ப மக்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நான் நடக்கிறவனாக இருக்கிறேனா என்று சிந்தித்து செயல்படுகிற ஒரு வாழ்வுதான் தன்னை உடைத்துக் கொள்ளுகிற வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வுதான் நம்மை இன்னொரு கிறிஸ்துவாக இந்த உலக மக்களுக்கு காட்டும். நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆக நாம் உடைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் உங்களில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உடைத்துக் கொள்ளுகிறவன் தான் திவ்ய நற்கருணையாக மாறி மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆக அன்பு மக்களே, திவ்ய நற்கருணையினுடைய ஆற்றலையும் அந்த திவ்ய நற்கருணையுடைய உண்மை அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பக்தியோடு விசுவாசத்தோடு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று வாழ்வோம். ஆமென்.